ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 29 நவம்பர் ப்ரமோ ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ரத்னா காலில் போய் நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ நானும் ஒன்னா சேரலான்னு காலில் விழுகிறாரு வெங்கடேஷ். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரத்னா ஒரு வழியா கண்ணு முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பரணி சொல்லியிருந்தாங்க, ரத்னா கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு நன்றி சொல்ல போதும்னு சொல்லியிருந்தாங்க. பரணி ஒரு பக்கம் தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்றாரு சண்முகம். இல்ல, என்ன மன்னிச்சிடல, நீ தான் இந்த வீட்டோட குல சாமில அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் வர்றப்பே பாத்தீங்கன்னா மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிறாங்க அந்த சைடு. அதுவும் கையெடுத்து கும்பிடுறாரு, நீ என் குலசாமி அப்படின்னு சொல்லி உடனே அவங்களோட லெஃப்ட் சைடு முகத்தை திருப்பிக்கிறாங்க பரணி. தப்புன்னு பாத்தீங்கன்னா மண்டிகால் போட்டு கையெடுத்து கும்பிடுறாரு சண்முகம். திரும்பி பாக்குறேன், எங்கடா அவனை காணான்னு கீழே குமிஞ்சு பார்த்தா சண்முகம் கீழே அப்படியே மண்டிகால் போட்டு கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறாரு. கீழே அப்படியே மண்டிகால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. எழுந்துடா, முதல்ல எழுந்திரி அப்படின்னு கையை பிடிச்சு மேல தூக்கிட்டு, இங்க பாரு, நான் எடுத்தோடனே மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை கொத்தி காட்டி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் திட்டிக்கிட்டே இருந்தேன்னா நான் அப்புறம் இங்க இருக்கவே மாட்டேன், உன் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிருவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்களும் அழுதுகிட்டு தான் சொல்றாங்க பரணியும். அப்படிலாம் இனி செய்யவே மாட்டல அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாரு சண்முகம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரத்னாவோட ஹெல்த் கண்டிஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. இப்போ நல்ல நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க ரத்னாவை. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு வெங்கடேஷ். போலீஸ் வந்து ரத்னா கிட்ட என்கொயரி பண்றாங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ரத்னாவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வெங்கடேஷ் பிரின்சிபல் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை ராஜினாமா பண்ண சொன்னது, அப்புறம் வந்து வேலை வாங்கினது, திட்டுனது, சண்டை போட்டது, வீட்டு வேலையை ஓவரா கடுமையா பண்ண சொன்னது, அது எல்லாமே சொல்றாங்க ரத்னா. இதெல்லாம் பார்த்துட்டு பரணி மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சே, இவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம போய் இவளை கொண்டு போய் அங்க கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டுமே, அவ சொல்றத முதல்ல நான் கேட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பரணியும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, நீங்க சொன்னதெல்லாம் வாக்கு மூலமா எழுதிக்கிட்டோம்மா, அம்மா நீங்க அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஏதாச்சும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு கான்ஸ்டபிள். அதுக்கு ரத்னா சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் சொல்றாங்க, அண்ணாச்சி அவன் கூட என் தங்கச்சி இனிமேல் வாழ மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. பரணியும் பாத்தீங்கன்னா நம்ம ரத்னாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, இல்ல ரத்னா வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிள் சொல்றாரு, வெங்கடேஷ் வந்து உங்களை ஒரு தடவை பாக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. ரத்னா வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒரு தடவை வந்து பாத்துருங்க, அவரு பாக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்ணனால சண்முகம் சொல்றாரு, சரி நான் வந்து கூட்டிட்டு வரேன் என் தங்கச்சிய அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றாங்க ரத்னா. சண்முகம் தான் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்துட்டு அவனை திட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு சண்முகம். பரணி சொல்றாங்க, ஆமா அவனை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. வெங்கடேஷ சும்மா வெளுன்னு வெளுத்திருக்கிறாங்க. வெங்கடேஷ லாக்அப்ல இருந்து வெங்கடேஷ கூட்டிட்டு வர்றாங்க. ரத்னா இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த வெங்கடேஷ் வந்து ரத்னா பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரத்னா கிட்ட வெங்கடேஷ் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடு ரத்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரத்னா, இனிமேல் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன் ரத்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் ரத்னா, பிளீஸ் ரத்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வெங்கடேஷோட வக்கீல் சொல்லியிருப்பாரு போல இருக்கு, ரத்னா வந்து ஏதாச்சும் வாக்குமூலம் கொடுத்தானா, எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா புருஷனை தான் பிடிப்பாங்க. இப்ப அவ தற்கொலை வரைக்கும் போயிட்டு உயிரோட வந்திருக்கா, அதனால உனக்கு பெரிய தண்டனை கிடைக்காம தப்பிச்சிருக்குது. ஆனா நீ கொடுமைப்படுத்தினேன்னு மட்டும் ரத்னா சொல்லிட்டானா உன்னோட டீச்சர் வாழ்க்கையும் போயிடும், உன்னோட கெரியரே சுத்தமா போயிடும். நீ பார்த்து கவனிச்சுக்க, அப்புறம் உனக்கு தண்டனை கிடைக்கும். உனக்கு மட்டும் இல்ல, உன் அம்மா அப்பா எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். அதனால ஒரே வழி ரத்னாவை கன்வின்ஸ் பண்ணி அவ கூட வாழப்பாரு அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லியிருப்பாரு. அதனால வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிக்கிறாரு. ரத்னா ப்ளீஸ் ரத்னா, உன் கூட நான் சேர்ந்து வாழணும் ரத்னா, நடந்ததை பூரா மன்னிச்சிடு, என்ன ஒரு தடவை மன்னி ரத்னா, இனிமேல் நான் இந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ரத்னா மசிற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, டொப்புன்னு காலில் விழுந்துடுறாரு வெங்கடேஷ். அதுவும் ரத்னா காலில் போய் விழுகிறாங்க வெங்கடேஷ். ஆனா ரத்னா பாத்தீங்கன்னா காலில் விழுகிறதுக்குள்ள பேக் சைடு அப்படி போயிடுறாங்க. ப்ளீஸ் ரத்னா மன்னிச்சிடு ரத்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரத்னா வெங்கடேஷ மன்னிப்பாங்களா மன்னிக்கலையா அப்படிங்கறத இன்னைக்கு வரக்கூடிய எபிசோட்ல தான் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.